வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி எங்க இருந்து அப்படின்னா லிமிட்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து. ஓகே, if f of x equal to this given function under root g of x minus 1 divided by root x minus 1 where x does not equal to 1 and if f of x equal to 1 x equal to 1 g dash of 1 is equal to 2 and g of 1 is equal to 1 then limit x tends to 1 f of x is equal to. கேள்வி தான். இப்போ இதை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா லிமிட் x டென்ஸ் டு 1 f of x தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இப்போ x அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அண்டர் ரூட் g of 1 minus 1 divided by root 1 minus 1. ஓகேவா? நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க g of 1 is equal to 1 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 0 by 0 which is an indeterminate form. இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம் வந்தாலே நம்ம வந்து தாராளமா எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணலாம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல்ல வந்துட்டு நம்ம வந்து நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் எல் ஹாஸ்பிட்டல் ரூல். நவ லிமிட் x tends to 1 f of x equal to, let's differentiate numerator now. So 1 by 2 root g of x into g dash of x minus 0 because on differentiating a constant we will be getting 0 and on differentiating root x 1 by 2 root x into d by dx of x value 1 minus on differentiating a constant we will be getting 0. ஓகேவா? இதுதான் நம்ம differentiate பண்ணும்போது கிடைச்ச ஆன்சர். லிமிட் x tends to 1 f of x equal to limit x tends to 1 g dash of x divided by 2 root into g of x divided by 1 by 2 root x. இதான் நமக்கு கிடைச்ச அந்த ஆன்சர். 2 cancel ஆயிரும். So on rearranging it we will be getting g dash of x into root x divided by under root g of x. இப்போ இதுக்கு நம்ம லிமிட் x tends to 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வேல்யூ கொடுத்துருக்காங்க g dash of 1 is equal to 2 அப்படின்னும் g of 1 is equal to 1 அப்படின்னும். So on applying this to this function we will be getting answer as 2. Okay, thank you.